Dear students, I am Ravati. 10th standard exercise 3.5 third sumல first subdivision simplify. Before sums எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு fraction கொடுத்திருப்பாங்க, இடையில multiplication symbol கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டிவிஷன் கொடுத்தா அதே மல்டிப்ளிகேஷனோட மெத்தடை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த டிவிஷன் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே மல்டிபிள் சிம்பிள் கொண்டு வந்துட்டு இதை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கணும் செகண்ட் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை. அப்படி பண்ணும்போது எகெயின் கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்துருக்கிற கிவன் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, 2a square plus 5a plus 3 then divided by 2a square plus 7a plus 6. இந்த டிவைடை நம்ம என்னவா மாற்றிக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இது அப்படியே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்போ மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50ங்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டருக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5ங்கிறது வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இது 2 3s are ஃபஸ்ட்டு ஒன் 2 3s are 6, 6ஐ செப்பரேட் பண்ணணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ப்ளஸ் 5 கிடைக்கணும். அப்போ என்ன வரும், 2 3s are 6, ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வச்சு அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ப்ளஸ் 3a ப்ளஸ் 3 then divided by next கீழே இருக்கிற values 2 6 are 12, 2 6 are 12, அந்த 12 நம்ம பிரிக்கணும், நம்மளுக்கு ப்ளஸ் 7 கிடைக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம், 3 4s are 12, 4 3s are 12, அப்போ ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ் 7 கிடைக்கும், மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 12 கிடைக்கும். அப்போது இங்கே எழுதும்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் 4a ப்ளஸ் 3a தென் ப்ளஸ் 6, அதாவது இந்த 7aக்கு பதிலாக தான் நம்ம இந்த ரெண்டு வேல்யூவையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். தென் இன்டூ மேலே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 5 காமனாக வெளியே எடுத்துக்கலாம், அதுவும் மைனஸ் 5ஐ காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உள்ள a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 10 அப்படின்னு இருக்கும். தென் டிவைடட் பை கீழே இருக்கிறதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 5 தான் அதில் கடைசி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு ப்ளஸ் 6 வரணும்னா 5 1s are 5 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்கும், a ப்ளஸ் 5 a ப்ளஸ் 1. இப்போ இங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு எழுதணும், இங்கே டேரெக்டாக எழுதிட்டோம். ஏன் அப்படின்னா a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1ஆக இருக்கிறதுனால நம்ம இப்படி டேரெக்டாகவே அதை ஃபேக்டராக நம்ம எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் காமன் வேல்யூஸ் எடுத்து நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா 2a காமனாக இருக்குது. ஸோ 2aவை வெளியே எடுத்தோம்னா உள்ள a ப்ளஸ் 1 இருக்கும். இது ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்குது. ஸோ 3ஐ வெளியே எடுத்தீங்க அப்படின்னா a ப்ளஸ் 1a தான் உள்ளே இருக்கும். தென் டிவைடட் பை நெக்ஸ்ட் ஒன், இதில் 2a தான் காமனாக இருக்குது, வெளியே எடுத்தோன்னா உள்ள a இருக்கும், இதில் ஒரு 2. தென் ப்ளஸ் இதில் 3ஐ வெளியே எடுத்தோம்னா உள்ள a ப்ளஸ் 2 பேலன்ஸ் இருக்கும். தென் இன்டூ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது. அப்போ 10ஐ நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும், நம்மளுக்கு ப்ளஸ் 7 கிடைக்கணும். அப்போ எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம், 5 2s are 10, ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும். அப்போது மைனஸ் 5 வெளியே இருக்குது, உள்ளே வந்து நம்ம கிடைக்கிறது வந்து a ப்ளஸ் 5னு ஒரு டேர்மும் a ப்ளஸ் 2 அப்படிங்கிறது ஒரு டேர்ம் கிடைக்கும். தென் ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, a ப்ளஸ் 5 இன்ட்டு a ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம காமன் வேல்யூஸ் எடுக்கணும். இதுலேயும் a ப்ளஸ் 1 இருக்குது, இதுலேயும் a ப்ளஸ் 1 இருக்கிறதுனால a ப்ளஸ் 1 நீங்கள் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இதுக்குள்ளே 2a இருக்கும், இந்த டேர்முக்குள்ளே 3 மட்டும்தான் இருக்கும். தென் டிவைடட் பை கீழே இதுலேயும் a ப்ளஸ் 2ஐ காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே 2a ப்ளஸ் 3 தான் இருக்கும். தென் இன்ட்டு இங்கே மைனஸ் 5 இருக்குது, அது போக ஒரு a ப்ளஸ் 5 இன்ட்டு a ப்ளஸ் 2 இருக்குது. தென் ஹோல் டிவைடட் பை a ப்ளஸ் 5 a ப்ளஸ் 2. ஸோ கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், நேருக்கு நேர், அதாவது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தான் கேன்சல் பண்ணக்கூடாது, அதர்வைஸ் அப் அண்ட் டவுன் கேன்சல் பண்ணலாம், கிராஸாக கேன்சல் பண்ணலாம். இப்போ அப் அண்ட் டவுன் கேன்சல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுவும் கேன்சல் ஆகும், அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குது, a ப்ளஸ் 5 a ப்ளஸ் 5 இதுவும் கேன்சல் ஆகும். இங்கே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
சாரி ஒரு சின்ன சேஞ்சஸ், இங்கே நம்ம 1 போட்டிருந்தோம், இங்கே வந்தோன்னு 2ன்னு மாற்றிட்டேன். அதனால் a + 2வும் இந்த a + 2வும் தான் கேன்சல் ஆகும். இந்த a + 1ம் இந்த a + 1ம் தான் கேன்சல் ஆகும். இங்கே a + 1 தான் எழுதியிருக்கோம், இங்கே வரும்போது நான் 2ன்னு சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டேர்முமே கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் எது மட்டும்தான் இருக்குது? -5 மட்டும்தான் இருக்குது. அப்போது இதோட சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளவு? -5ங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், b² + 3b - 28 divided by b² + 4b + 4 divided by b² - 49 divided by b² - 5b - 14. அப்போ சொல்யூஷன் எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட்டு b² + 3b - 28 then divided by b² + 4b + 4 கொடுத்த டிவைடை மல்டிப்ளாக மாற்றிட்டு இதை எழுதும்போது b² - 5b - 14 நியூமரேட்டருக்கு போயிடும். டினாமினேட்டருக்கு b² - 49 என்னன்னு பிரிச்சுக்கலாம், 7² பிரிச்சுக்கலாம். இப்போ எகைன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு 28 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது வாட் வி கெட் +3 கிடைக்கணும். அப்போ 28 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 7 4s are 28 +7 -4ங்கும்போது தான் நம்மளுக்கு +3 ஆன்சராக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் வந்து b + 7 b - 4 தென் டிவைடட் பை செகண்ட் ஒன் வந்து 4, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் +4 தான் கிடைக்கணும். அப்போது 2 2s are 4, அப்போ 2 2 ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். அப்போ கீழே கிடச்சிருக்கிறது b + 2 இன்ட்டு b + 2 எகெயின் இன்ட்டு, அதே போக அடுத்தது என்ன வந்திருக்கு -14. இப்போ -14 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும், -5 கிடைக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், 7 2s are 14 -7 + 2ன்னு போட்டிங்கன்னா தான் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது -5 கிடைக்கும். அப்போ இதோட ஃபேக்டர் வந்து b - 7ங்கிறது ஒரு ஆன்சர், b + 2ங்கிறது ஒரு ஆன்சர். தென் டிவைடட் பை இங்கே வந்து இருக்கிற ஃபார்முலா வந்து b² - a² ஃபார்முலா. அப்போது a² - b² ஃபார்முலா. அப்போ என்ன எழுதுவோம், a + b இன்ட்டு a - bன்னு எழுதுவோம். அப்போ அதுபடி இங்கே எழுதும்போது b - 7 b + 7ன்னு ஆயிரும். இப்போது இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதில் வந்து b - 7 b - 7 கேன்சல் ஆயிரும், b + 7 b + 7 கேன்சல் ஆயிரும், b + 2 b + 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேலே b - 4 மட்டும் இருக்குது, கீழே b + 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சரும் கூட. இவ்வளவு தான் சிம்பிளிஃபை பண்ணினது ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், x + 2 divided by 4y divided by x² - x - 6 divided by 12y². இப்போ இதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதும்போது x + 2/4y அப்படியே எழுதிக்குவோம். தென் டிவைடர் வந்து என்னவா சேஞ்ச் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணும்போது 12y² நியூமரேட்டருக்கு போயிடும், x² - x - 6ங்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ இதில் எதுவும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மேட்டர் இல்லை, அதாவது சிம்பிளிஃபையில் தான் இருக்குது. இப்போ இது எந்த சேஞ்சஸ் இல்லை, இதை மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும். அப்போ -6 நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும், -1 கிடைக்கணும். அப்போ -6க்குனா 3 2s are 6 கிடைக்கும், -3 + 2 போட்டிங்கன்னா தான் -1 கிடைக்கும். அப்போது எழுதும்போது x + 2ல் எந்த சேஞ்சஸ் இல்லை, தென் 4yலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, இன்ட்டு 12y² டிவைடட் பை கீழே என்னென்னு எழுதிக்கலாம், x - 3 x + 2ன்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த x + 2வும் இந்த x + 2வும் கேன்சல் ஆயிரும், இந்த 4ம் 12ம் 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும், இதுலேருந்து ஒரு ஒய்யும் இந்த ஃபுல் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், மேலே 3 இருக்குது, தென் ஒய் இருக்குது, கீழே வந்து ஒரு x - 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இதில் ஃபோர்த் சப்டிவிஷன், 12t² - 22t + 8 divided by 3t divided by 3t² + 2t - 8 divided by 2t² + 4t. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதும்போது 12t² - 22t + 8 divided by 3t, தென் மல்டிப்ளிகேஷன் படி 2t² + 4t நியூமரேட்டர் போயிடும், தென் டினாமினேட்டரில் 3t² + 2t - 8 இருக்கும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 12 8s are எடுத்துக்கலாம். 12 8s are எடுக்கும்போது வேணால் இதில் 2வும் கூட நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போது 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா என்ன இருக்கும், 6t² - 11t + 4ன்னு இருக்கும், பை 3t அப்படியே தான் இருக்கும். எகெயின் இன்ட்டு இதில் வந்து 2tயை நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா உள்ளே வந்து t + 2 தான் இருக்கும். தென் டிவைடட் பை இதை வந்து செப்பரேட் பண்ணும்போது
3 இன்ட்டு -8 அப்படிங்கும்போது -24. அப்போ -24 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி +2 கொண்டு வரணும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -24 இது பண்ணிங்க அப்படின்னா 6 4s are 24ன்னு கிடைக்கும். +6 -4 பண்ணும்போது வேல்யூ கிடைக்கும். அப்போ 3t² + 6t - 4t - 8ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். தென் அகெயின் இதை வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். 6 4s are அகெயின் +24 கிடைக்குது. தென் -11 நம்ம கொண்டு வரணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம 8 3s are எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 11 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து 2 இன்ட்டு 6t² - 8t - 3t + 4 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு தென் டிவைட் பை 3t இன்ட்டு மேலே 2t இன்ட்டு t + 2 இருக்குது ஆல்ரெடி. தென் டிவைட் பை கீழே வந்து இது ரெண்டுலேயும் எது காமனாக வெளியே எடுக்கலாம்? 3tயை காமனாக வெளியே எடுத்தோம்னா t + 2 உள்ளே இருக்கும். இது ரெண்டுலேயும் -2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா t + 2 உள்ளே இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து காமனாக வெளியே எடுக்கிறதுக்கு வந்து 2t தான் வெளியே எடுத்தாகணும். அப்போ உள்ள 3t - 4 இருக்கும். இதுலேருந்து 1 தான் வெளியே எடுத்தாகணும். -1 வெளியே எடுக்கும்போது தான் உள்ள 3t - 4 இருக்கும். தென் டிவைட் பை 3t இன்ட்டு இங்கே ஒரு 2t இன்ட்டு t + 2 இருக்குது. தென் இதில் வந்து t + 2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா உள்ள ஒரு 3t - 2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 இன்ட்டு இதில் 3t - 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள ஒரு 2t - 1 இருக்கும். தென் டிவைட் பை 3t இன்ட்டு இங்கே 2t இன்ட்டு ஒரு t + 2 ஒன்று இருக்குது. தென் t + 2 இன்ட்டு 3t - 2 ஒன்று இருக்குது. இப்போ எது கேன்சல் ஆகும்னு பார்க்கும்போது இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆயிரும். இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடாதீங்க, அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. தென் இந்த t + 1 இந்த t + 1 கேன்சல் ஆயிரும். இதுவெல்லாம் கேன்சல் ஆகாது, இதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேலன்ஸ் இருக்குது? ஒரு சின்ன சேஞ்சஸ். இந்த இடத்துல 4 தான் நம்ம வெளியே எடுக்கிறோம். அப்போ தான் உள்ள t + 2 வரும். அப்போ 4 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 4 தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துலையும் 4 தான் இருக்கும். அப்போது இந்த t - 3 - t 3t - 4ம் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 2 இருக்குது, அது போக ஒரு 2t - 1 இருக்குது. தென் டிவைட் பை கீழே வெறும் 3 மட்டும்தான் இருக்குது. இதுதான் 2 2s are 4. இதில் ஒரு இன்ட்டு 2 இங்கே பேலன்ஸ் இருக்குது. அதனால் ஃபைனலாக எழுதும்போது 4 இன்ட்டு 2t - 1 டிவைட் பை 3ங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.